Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் திண்டிவனம் நகர கழகத்தின் சார்பில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் அதிமுக முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் சிறப்புரையாற்றினர். நகர கழக செயலாளர் தீனதயாளன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது கடந்த 1993ஆம் ஆண்டு அம்மா நினைத்திருந்தால் வைகோ திமுகவை கைப்பற்றி இருப்பார், அப்படி நடந்திருந்தால் கட்சியும் இருந்திருக்காது, ஸ்டாலின் முதலமைச்சரும் ஆகியிருக்க முடியாது என தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர்கள் ஏழுமலை பாலசுந்தரம், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தமிழ்ச்செல்வி செல்வபெருமாள், மாவட்ட இளைஞர் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ், மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கோகுல்ராஜ், மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் பிருத்திவிராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். அரசியல் காட்டுப்பட்டு அரசியல் அப்புறம் நான் முதலமைச்சர், முதல்ல சட்டப்படி காப்பாற்றுவேன். அறிவாலயத்துக்கு அறிவாலயத்துக்கு முன்னாடி இந்த ஸ்பென்சர் பிளாசா தெரியுமா? ஸ்பென்சர் பிளாசா என்ன நேரா போனா அறிவாலயம், ஒரு 500 மீட்டர் போனா அறிவாலயம். அன்னைக்கு அறிவாலயத்துல வைக்கோல் விட்டு இருந்தா உள்ள போட்டு அறிவாலயம் கைப்பற்றப்பட்டிருக்கும், திமுக முடக்கப்பட்டிருக்கும், சின்னம் முடக்கப்பட்டிருக்கும், இல்ல சின்னம் வைக்கப்பட்டிருக்கும். அத்தனை கூட நீங்க காரணம் வைக்க என்ன பண்ணாங்கம்மா? முழு போலீஸ் பாதுகாப்பு போட்டு அந்த ஊர்வலத்தை ஸ்பென்சர் இடத்துல திருப்பி விட்டாங்க. இல்லைன்னா அன்னைக்கு அம்மா அந்த காரியத்தை செய்தினா இன்னைக்கு ஸ்டாலின் நீ முதலமைச்சர் இல்ல, நீங்க சொல்லிக்கிற துணை முதலமைச்சர், துணை ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டைக்குள் அமைந்துள்ள தொழிற்சாலையில் வரும் கழிவு நீரினை மறுசுழற்சி செய்து மக்களை காப்பாற்றுமாறு பாதிக்கப்பட்ட மக்கள் ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பெருந்துறை அருகே சுமார் 2700 ஏக்கர் பரப்பளவில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு வேலைவாய்ப்பு தொழில் வளர்ச்சிக்காக சிப்காட் வளாகம் அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த தொழிற்சாலை வளாகத்தில் 50க்கும் மேற்பட்ட சாய, தோல் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரினால் நிலத்தடி நீர் வெகுவாக பாதிக்கப்பட்டு பொதுமக்களும் கால்நடைகளும் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டனர். மேலும் தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு என விவசாய நிலங்களை கொடுத்த பொதுமக்களுக்கு வேலை கொடுக்காமல் வடமாநில தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தியதால் விவசாய நிலங்களை கொடுத்த கிராம மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர். ஆகவே குடும்ப அரசியல் நடத்தும் ஸ்டாலின் அரசு ஏமாற்றப்பட்ட விவசாயிகளின் குடும்பத்தினருக்கும் நியாயம் வழங்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.